ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் யூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதுசாக பிக் பாஸ் வந்து ஒரு ஆப் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஏன்னா காலேருந்து பார்த்துட்டு இருந்தார், பவனை இவங்க திருந்துற மாதிரி தெரிலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே போடா வந்து போட்டார். இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கு, பிக் பாஸ் வீட்டில் ஒரு விதிமீறல் நடந்திருக்கு, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸில் நமக்கு தெரிஞ்சு விதிமீறல் அப்படிங்கிறது எப்பயுமே நடக்கிறது தான். அது வந்து பெருசாக அது நடக்காமல் போகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. எப்பயுமே நடக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரிலாம் விதிமீறல் அப்படிங்கிறது ஒரு கண்டஸ்டன்ஸோடைய ஐக்யூ நாலேஜை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சீசனில் ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு கேஸ் ஆஃப் பண்ணியிருக்காரு பிக் பாஸ், அதை கூட தெரியாமல் அவங்க எடுத்து அரிசியை பார்க்குறது என்ன, அரிசி வெந்துருச்சா இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு குடத்தை தூக்கி வைக்கிறது என்ன, திருப்பி எடுத்து அரிசி பாதி தான் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. யாருமே கேஸ் அப்படிங்கிறது ஆஃப் ஆனது பார்க்கவே இல்லை. பிரீத்ராஜ் போய் பார்க்குறான், கனி போய் பார்க்குறாங்க, எதுவுமே யாருக்குமே வந்து தெரியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூமுட்டையாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னடா இது பிக் பாஸா இல்லை வேற ஏதாவது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நமக்கு சொன்னாலும், ஏன் இந்த கண்டஸ்டன்ஸ்க்குலாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத இன்னமும் என்னால் வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. நானும் உட்காந்து யோசிச்சுன்னே இருக்கேன், எதனால் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட அவங்களால வந்து கிராப் பண்ண முடியல அப்படிங்கிறது. அப்புறம் சொல்கிறார் பிக் பாஸ், ஏம்மா இந்த மாதிரி இதுக்கு எதுக்கு கேஸ் நிப்பாட்டணும் அப்படின்னா, நீங்கள் செய்கிற சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு சரியில்லை. ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தோன்னா தண்ணியை யூஸ் பண்ணணும், குடிநீரை வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதையும் யூஸ் பண்ணிட்டீங்க. அது ஒரு தடவை யூஸ் பண்ணதும் பரவாயில்ல, பல தடவை நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். அடுத்து வந்து ஸ்விம்மிங் பூலில் லக்ஸரி ஹவுஸில் இருக்கிறவங்க அவங்க பிக் பாஸ் வீட்டில் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூலில் வந்து அவங்க அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு உள்ளே பாத்டப் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து சும்மா ஒரு இதுதான், ஓப்பன்லாம் பண்ணுற மாதிரி வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அதில் குளிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரூல் இருக்குல்ல. ஸோ அவங்க அதையும் மீறி இப்போ லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு திவாகர், அரோரா சிங்லர் குளித்தாங்க அவங்க இதுலேருந்து. அப்புறம் வந்து வேறு யார், பிரவீன் காந்தி உள்ளே குளித்தார். அப்புறம் இன்னும் 2 பேர் குளித்தாங்க. அது வந்து துஷார் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவர் கமருடீனும் வினோத்தும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பேர் வந்து குளித்தாங்கல்ல, அந்த 4 பேர் வந்து விதி மீறி இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஸோ அதுக்காக இவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு. இவங்க ஒன்று கேட்குறாங்க, என்ன பிக் பாஸ், நாங்கள் என்ன பிக் பாஸ் பண்ணோம், சொல்லுங்கள் பிக் பாஸ் எப்போ பண்ணோம் அப்படின்னா. ஆமாம், பிக் பாஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்போ பண்ணீங்க, எந்த பண்ணீங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கனியை வந்து கலாய்ச்சி விட்டார். ஏய் என்னம்மா நீ கேள்வி கேட்கும்போது நான் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தியா அப்படின்ற ஒரே படம் வந்து போட்டு விட்டார். கனிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா அது இத்தனை பேர் முன்னாடி பொசுக்குன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பிக் பாஸ் வந்து போயிட்டார் கிளம்பி. அதுக்கடுத்தாச்சும் ஒத்துக்கிறாங்களாம் பாருங்க, நம்ம எப்படா அதெல்லாம் பண்ணோம், நம்ம பண்ணவே இல்லைன்றப்ப இல்லை அதெல்லாம் பண்ணோம்டா அப்படின்ற மாதிரி சில பேர் ஐடியா கொடுக்க, ஆமாம் குடிநீர் வந்து யூஸ் பண்ணோம் சமைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. அடுத்து தான் அந்த வேல்யூவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓ பிக் பாஸ்னு ஒருத்தர் இப்படி சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த கண்டஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏபிசிடி ஒப்பந்தாடி அப்படின்றத கரெக்டாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அப்படியே சொல்லுவாங்க ஏபிசிடி ஒப்பந்தாடின்ட்டு. இல்லாட்டி ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் எழுதிட்டு போயிடுவேன். நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது இல்லை? அதாவது தப்பாக கூட அவங்க சொன்னால் தான் எழுதுவான்றேன் நான், இல்லாட்டி சரியாக தப்பாக கூட சரியாக எழுதிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நிஜமாகவே கலிகாலம் தான், வேறு என்ன சொல்கிறது. இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வச்சுட்டு இவங்க இவ்வளோ தூரம் வந்து சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சான்ஸே கிடையாது. இந்த பிக் பாஸ்க்கும் பிக் பாஸ் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரி, அதற்கு முன்னாடி இந்த ஸ்விம்மிங் பூலில் அரோராவையும் அதிரையும் வந்து மிரள வச்சிட்டார் நம்ம திவாகர் அப்படிங்கிறது எத்தனை பேர் பார்த்தீங்க? அதாவது சட்டையெல்லாம் கழட்டிட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணி வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே விழுற மாதிரி டபக்குன்னு உள்ளே விழுந்துட்டாப்புல. அது உள்ளே விழுந்து தெரிஞ்சிருச்சு ஸ்விம்மிங் பூலே. அவ்வளோதான். அப்புறம் எல்லாரும் இறங்கி ஓடிட்டாங்க. ஆதிரையெல்லாம் எழுந்துச்சு, நான் அந்த நாள் விதல் இந்த மாதிரி வண்டியை விடவில்லை மாதிரி ஓட்டத்தை விடவில்லைன்னு சொல்லி ஓடி போயிடுச்சு அந்த பொண்ணு. அரோரா வந்து கொஞ்சம் அப்படியே நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. ஐயோ இது என்ன இப்படி வந்து பிளிரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுவும் எழுந்து போயிடுச்சு. அப்புறம் விக்ரம் எல்லாரும் வந்து உள்ளே குதிச்சு அந்த குளத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேடுகட்ட குளத்தை ஆக்கிட்டாங்க. அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்விம்மர் போடல, சும்மா வந்து அப்படியே சட்டையோடு சேர்ந்து அப்படியே குதிச்சிட்டாங்க, பேண்ட்டோடு சேர்ந்து அப்படியே குதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எங்கடா போச்சு அந்த ஹைஜீனு, இதெல்லாம் விஜய் டிவிக்கு வந்து அதிர்ச்சியா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. மற்றபடி கண்டென்ட்னு ஒன்று ஏன் கொடுக்க மாட்டானுங்க? இப்போது டாஸ்க் இருக்குது, இல்லை ஏதாவது வந்து கொடுக்கலாம், அதை விட்டுட்டு இவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு விஜய் டெலிவிஷனுக்கு. அப்புறம் என்ன இவங்க மேலே நம்பிக்கை, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம்.
உங்களுக்கு புரியுதா சொல்றது? இவங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியிறப்ப அவங்க மேல எதுக்கு நமக்கு நம்பிக்கை? போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தூக்கி போட்டு போ வேண்டியதானே. விஜய் டிவி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னமும் சுத்தமா புரியல. இந்த கேமுடைய அ என்ன சொல்றது டைமென்ஷன் எப்படி மாத்தப் போறாங்க? இவங்க இப்படியே இந்த மாரி கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸ்க்கே கடுப்பாயிட்டு நாளைக்கு கட்டைய எடுத்து தூக்கி மண்டையிலே போட்டு உடைச்சுருவாங்க போல தெரியுது பிக் பாஸ். வேற எவனும் அடிக்க தேவையில்ல. ஏன்டா அவங்களெல்லாம் கூட்டு வந்ததுக்கு என்ன நானே அடிச்சுக்கணும். விஜய் டிவி கண்டஸ்டன்ஸையும் கூட்டு வந்திருந்தா கூட அட்லீஸ்ட் 4 பேர் நல்லாவாச்சும் இருந்திருப்பாங்க. பார்க்கயாச்சும் செஞ்சிருப்பாங்க பசங்க. அவங்க கூட ஒண்ணும் மிச்சம் தின்னலாம் கூட சும்மாவாச்சும் இருப்பானுங்க. நீங்க ஒண்ணும் பண்ண மாட்றீங்க. கன்டென்ட்னு சொல்லிட்டு கிரிஞ்சு குடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் நமக்கும் தோணுது. ஸோ பார்ப்போம். பிக் பாஸ் என்ன தண்டனை குடுக்கப் போறாரு? அதாவது ஸ்வாப் மாரி எனக்கு தோணுது. ஒரு ஒரு வீட்லருந்து இங்க வந்துரணும், இன்னொரு வீட்ல இங்க வந்துரணுன்ட்டு. அப்படிதான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.